அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூரியபிரகாஷ். ஸோ டிஎன்பிசியினுடைய குரூப் 4 தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளியாகி ஓரளவுக்கு எல்லாமே இப்போ தான் செட்டில் ஆகிருப்பீங்க. வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதில் மிக முக்கியமானது சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் சின்ன சின்ன தவறுகள் கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம். நம்ம அப்ளிகேஷன் என்ட்ரி பண்ணுறப்ப நம்ம சில விஷயங்கள் கொடுத்துருப்போம். ஆனால் இசேவா சென்டரில் நம்ம போய் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்போ சில கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். அதாவது டேட் மாற்றி போட்டிருக்குது, இதுக்கு என்ன செய்கிறது, நான் ஹால் டிக்கெட்டில் கையெழுத்து வாங்கலை, இதுக்கு நான் என்ன செய்கிறது. ஸோ இந்த மாதிரி சில டவுட்ஸ் இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இசேவா சென்டரில் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ அதுக்கப்புறம் இசேவா சென்டரில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடத்துவாங்க. உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டிஎன்பிசி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அப்படி நம்ம கவுன்சிலிங் போகிறப்ப நான் விஏஓ எடுக்கலாமா, ஜேவே எடுக்கலாமா? நான் ஜேஏ எடுக்கிறேன்னா, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுக்கிறேன்னா என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், எனக்கு ஒரு ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடைக்குமா, இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஜாப் நேச்சர் என்ன? இப்போ நான் குரூப் 2 குரூப் 1 படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் டைம் போக மீதி இருக்க டயத்தில் என்னால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமா? இந்த டிபார்ட்மெண்ட்டில் சீக்கிரமாக ப்ரொமோஷன் இருக்குமா? சார், நான் என் குழந்தைங்க, நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க, இப்போ நான் அப்படின்னா எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் செட் ஆகுமா? உமன் கேண்டிடேட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சந்தேகங்கள், எங்களுக்கு எப்போ அடுத்து நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் இருக்கும். ஸோ இது போல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தேகங்களையும் நம்மக்கிட்ட படித்த, அடுத்தது நம்மளிடம் படித்து அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜேஏவில் இருந்து குரூப் 2 போனவங்க, இப்போ கரண்ட் ஜேஏ விஓவாக இருக்கக்கூடியவங்க, டைப்பிஸ்டாக இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் கிளியர் பண்ணுறதுக்காக ஜிஆர் காம்ப்ளெக்ஸ், சென்னையில் ஜிஆர் காம்ப்ளெக்ஸில் ஏப்ரல் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30க்கு வரப்போகிறாங்க. இதுக்கு யாரும் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவையில்ல. நீங்கள் வரப்போ உங்கள் ஹால் டிக்கெட்டை கொண்டுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் ரிசல்ட்டை கொண்டுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. முழுக்க இது கைடன்ஸ் ப்ரோக்ராம் மட்டும்தான். நீங்கள் வந்து பாஸ் ஆகிருந்தீங்கன்னா வந்து உட்காந்து நீங்களே டீட்டெயில் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். சரிங்களா? அதில் 1 to 1 அப்படிங்கிற ஒன்று செஷனும் இருக்குது. சார், சில டவுட்லாம் நான் கேட்கணும் அப்படின்னோம்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இதில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பாருங்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அக்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் இருக்கிறாங்க, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்காங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஹைவே டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஒரு விஏஓஸாக இருக்காங்க. ஸோ இதில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுடைய அலுமினிஸ் தான். ஸோ இவங்க வந்து உங்களுக்கு டைரெக்டாக கைட் பண்ணுறதுக்காக ஏப்ரல் 1ஆம் தேதி சனிக்கிழமை ஜிஆர் காம்ப்ளெக்ஸ், சென்னையில் இருக்கக்கூடிய ஜிஆர் காம்ப்ளெக்ஸில் வரப்போகிறாங்க. ஸோ இதை வெற்றி பெற்ற மாணவர்களும், சார் எனக்கும் கிடைக்கும் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கக்கூடிய மாணவர்களும் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்குங்க. இதுக்குன்னு எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது, எந்த ஃபீஸும் கிடையாது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய சந்தேகங்களையும் இது தீர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.